என்ன சாரு, அம்மாவை நினைச்சு கவலைப்படுறியா? அவங்களுக்கு ஒன்றும் ஆகாது. இல்லை, லதா இல்லாத அந்த வீட்டுக்கு போகிறத நினச்சா மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. இப்போ லதாவை பற்றி ஏன் நினைக்கிற? இல்லை, அவ சாவுக்கு நான் தானே காரணம். முட்டாள்தனமாக பேசாத சாரு. ஆப்ரேஷனில் அவ செத்ததுக்கு நீ எப்படி காரணமாவ? ஆப்ரேஷனுக்கு ஒத்துக்கிட்டது ஏன் தப்பு தானே? சாரு, நம்மளை மீறி நடக்கிற விஷயங்களுக்கு விதி மேலே பழிய போட்டுட்டு நாம சைலண்டாக இருந்துடணும். இப்போ நீ போகிறது உங்கள் அம்மாவை பார்க்கறதுக்கு மட்டும்தான். அதை தவிர வேற எதையுமே நினைக்காத. நான் அங்கே வரணும்னா உடனே ஃபோன் பண்ணு, சரியா? எந்த வார்டில் இருக்காங்க? ஸ்பெஷல் வார்டில் இருக்காங்க. அம்மா, Now she is unconscious. இப்போ அவங்களால பேச முடியாது. Your mother has been affected by sudden shock. உங்க அம்மாவோட நர்வ்ஸ் சிவியரா பாதிக்கப்பட்டிருக்கு. டாக்டர், அம்மாக்கு ஒன்றும் ஆயிடாதுல்ல? அவங்க உயிருக்கு ஆபத்து இல்லை, பட் ரொம்ப வீக்கா இருக்காங்க. ப்ளீஸ் டோன்ட் டிஸ்டர்ப். லெட்ஸ் கோ. சொன்னாங்களா? நானே சொல்லி வச்சேன், லாட்ஜ் ரெசார்ட்னு போனீங்கன்னா காசு கடந்துருவாங்க. ஆனா நான் அப்படி இல்ல. எங்க வீட்டு பின்னாடி ரூம்ஸ் இருக்கு, 500 ரூபா வாடகை, அவ்வளவுதான். நீங்க யார் சார்? என்ன பத்தி ஒரு வரியில சொல்றதுன்னா ரொம்ப கஷ்டம். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொன்னா எங்க ஆளினால் அழகுராஜா நான் தான். நீங்க இங்க இருந்தீங்கன்னா ஏன் நாலேஜையும் ஃப்ரீயா யூஸ் பண்ணிக்கலாம். ஓ, பெரியவங்க யாரும் இல்லையா சார்? இருக்காங்க. அக்கா, பாருங்க, எனக்கு அவ்வளவு விவரம் பத்தாது. எங்க அப்பா அம்மா போனதுக்கு அப்புறம் எனக்கு எல்லாமே என் தம்பி தான். எனக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணுங்கிறதா அவனோட பெரிய லட்சியமே. அப்படியா? ஆமா மேடம், நான் ஒரு தாடி முழிக்காத டி ராஜேந்தர். எங்க அக்காவுக்கு பக்காவா ஒரு கல்யாணம் பண்ணி பார்க்கணும் தான் போராடிட்டு இருக்கேன். ஆனா பொண்ணு பார்க்க வரீங்களா ஏதோ காட்டி யானைய பார்த்த மாதிரி பயந்து ஓடுறாங்க. எதுக்கு ஏன் சோக கதையை உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு? வாங்க வீட்டை காட்டுறேன். இந்த வீட்ல தங்கலாமா? இது வீடு.
இந்த வீட்டை இது வரைக்கும் யாருக்கும் கொடுத்ததில்ல. நீங்க ஆசைப்படுறீங்க, 1000 கொடுங்க. 1000 ரூபாய். அக்கா. வீடு கடல் மாதிரி இருக்கும். நானே இந்த வீட்டை சரியா பார்த்ததில்ல. உங்களுக்கு நீங்க இருக்க போறீங்க. ஒரு 2000 வெட்டுங்க. ஏய் இப்போதானே 1000 சொன்னேன். உங்களுக்கு முன்னாடி ஒரு நாய் போச்சு தானே? ம் ஆமா ரோசி. ஐட்டம் டான்சர் மாதிரி இருக்கு. கோச்சுக்காதீங்க மேடம். எங்க ஏரியாவுல ஏகப்பட்ட நாய்ங்க காஞ்சி போய் கிடக்கு. அதுங்க கையில உங்க ரோஸ் சிக்கனா ரோஸ்ட் ஆயிடும். அந்த ரோஸ் வராம நான் தான் பாத்துக்கணும். அக்காவுக்கும் கல்யாணம் பண்ணணும். அதுக்கு தான் 2000 ரூபாய். அக்கா லக்கேஜ் எடுத்து உள்ள வை. ஓகே தம்பி. போட்டா வாய் செவக்கும் மச்சான். ஐயோ மேடம் மன்னிச்சிருங்க மேடம். உங்க வீடுன்னு தெரியாம உங்களுக்கே வாடகைக்கு விட்டு அந்த பாவி பையன். மேடம் நாங்க இங்க வேலைக்கு வந்து 2 மாசம் தான் ஆகுது மேடம். உங்க அம்மா ஹாஸ்பிட்டலுக்கு போனதுக்கு அப்புறம் தான் நாங்க இங்க எல்லாம் வாடகைக்கு விட ஆரம்பிச்சோம் மேடம். மேடம் 2 பேர்கிட்ட தான் இது வரைக்கும் வாடகையே வாங்கியிருக்கோம் மேடம். அதை திருப்பி கொடுத்துறேன் மேடம். டேய் வாங்க வாடா. ஒரு நிமிஷம். ஏன் அவனை கூப்பிடுறீங்க? இந்த வீட்டோட ஓனர் நான் தானே எனக்கு தெரியக்கூடாது. அப்பா அம்மா இல்லாத பையன் பார்க்கும்போது பாவமா இருக்கு. இருக்கட்டும். சரிங்க மேடம். ஆனா அவன் பேசியே கொன்றுவானே மேடம். பரவாயில்ல, எனக்கு அதான் பிடிச்சிருக்கு. எது கூப்பிட்ட? பாருடா உன் அக்கா பணம் கேக்குறாங்க. கொடுங்க மேடம். லக்கேஜ் தூக்கிட்டு வந்தாங்கல்ல, இதே ரயில்வே ஸ்டேஷன் ஆனா கூலி சும்மாவா தூக்கிட்டு வந்திருப்பான். துட்டு கொடுத்துருப்பீங்கல்ல, எடுங்க மேடம். ஒரு 1000 ரூபாய். 1000மா? சரி 500 ரூபாய் கொடுங்க. ஐயோ ஒரு 100 ரூபாய் வச்சு கொடுங்களேன். முதலாளி யார் அந்த கிழவியா? அது நிலைமையை பார்த்தா திரும்ப வர மாதிரியே தெரியல. ஏமா அதுக்கு டைம் பாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டான். கிழவி அங்க பூட்டிக்கிச்சுனா ஏய் ஜண்டனக்கா ஏய் ஜனக்கனக்கா டக்கா. நீங்க மேடம் டென்ஷன் ஆறீங்க? என்னமோ உங்க அம்மா பத்தி சொன்ன மாதிரி. அவங்க ஏன் பாட்டி. சொந்த பாட்டியா? பணக்கார கிழவிங்கெல்லாம் எனக்கு எப்பவுமே பாட்டி தான். நீங்க துட்டு கொடுத்துட்டு போய் ரெஸ்ட் எடுங்க. எங்க காந்தி படத்தையே காணோம்.